டுடே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜான பையர்ஸோட நல்ல பெரிய ரேலி பெரிய மூவ்மெண்ட் கொடுத்திருந்தது. ஸோ நம்ம ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நமக்கு எந்த இடத்துல பைஸ்ல இருக்கு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்க ஸ்ட்ரைக் வந்து 23,400 கால் 23,400 புட். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே நம்ம என்ட்ரிக்காக எடுத்திருக்கோம். இதுல என்ட்ரி பாயிண்ட் நம்ம எங்க என்ட்ரி எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் கேண்டில் இருந்தே நமக்கு கால் சைடு வந்து ஹியூஜான பையர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டட் ஆயிருக்கு. இவி வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 லட்சம் இல்ல 137 லட்சத்துக்கு மேல பையர்ஸ் வந்து இங்க நல்லாவே ட்ரேடிங் நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சைடு பை சைடா வந்து டைமே செக் பண்ணிக்கணும். புட்ல வந்து ஹியூஜான செலர்ஸ் ஓப்பனிங் கேண்டில் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன பையர்ஸ் உள்ள வந்தாலும் கூட மார்க்கெட்டை மேல கொண்டு போக முடியல. நம்ம மார்னிங்கே 2 லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். கால்லையும் சரி புட்லையும் சரி 2 லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கோல்டன் லைன். ஸோ அந்த லைனை பிரேக் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் வந்து பெரிய மூவ் கொடுக்கும். பிரேக் ஆகாத வரலையும் பெரிய மூவ் கொடுக்க போறது இல்ல. அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகாம சப்போஸ் டச் ஆயிட்டு ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு புட்ல ரிவர்சல் நடக்குது அப்படிங்கல கால்ல நல்லா பையிங் வரும். ஸோ அந்த டைமையும் நம்ம நோட் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏறத்தாலும் நேரா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் லைன்ட்ட புட்டு வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் ப்ராப்பரா இன்னும் டச் பண்ணல. டச் பண்றவரை வெயிட் பண்ணணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் லைனுக்கு கரெக்டா டச் ஆயிடுச்சு. டச் ஆன டைம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சர் வச்சு பார்த்தாலே தெரியும், டைம் தெரியும். 12:45க்கு புட்டில் வந்து நமக்கு அந்த கோல்டன் லைன் டச் ஆகிட்டு ரிவர்சல் நடக்கு அப்படிங்கையில் நம்ம என்ன பண்ணணும், காலில் போயிட்டு சேம் டைமில் நமக்கு இந்த 12:45 கேண்டலில் என்ட்ரி எடுக்கணும். அந்த கேண்டலில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 98.20, லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90.55. ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே அரௌண்ட் வந்து 100ல் வந்து நமக்கு பை எடுத்துச்சு. ஸ்டாப்லஸ் வந்து வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்புறம் 100 ரூபாயில் பை 90 ரூபாய் ஸ்டாப்லஸ். இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸோ நமக்கு ப்ராப்பரான அந்த கோல்டன் லைனில் டச் ஆனதுல இருந்து புட்டு கீழே வருது அப்படிங்கிற கால் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இருந்தே நமக்கு ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 130 வரலையும் வந்திருக்கான். அடுத்த வகை 147, 150 கண்டினியூவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இது 300 வரலையுமே நமக்கு பெரிய மூவ் கொடுத்துருந்தது லைவ்ல. ஸோ என்னன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான். என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான். ஆனால் டார்கெட் வந்து 180 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நல்லாவே ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வால்யூம் பேசிஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வால்யூம் பேசிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட்லாம் எடுக்க முடியும். தேங்க்யூ.